ஹரியானா மாநிலம் தாத்ரி பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப். இவருக்கு சொந்தமாக பூர்வீக நிலம் உள்ளது. விவசாய வேலை செய்து வந்திருக்கிறார். பிரதீப்பிற்கு அன்னு என்ற பெண்ணுடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. கடந்த மாதம் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று இரவு பிரதீப் தனது ஸ்கூட்டியில் பாலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் சிக்கி அலறி துடித்திருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடிவந்த அந்த பகுதி மக்கள் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியபடி கிடந்த பிரதீப்பை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண சாலை விபத்து என்றுதான் அனைவரும் நினைத்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் விபத்து வழக்காகவே இதை பதிவு செய்திருந்தனர். பிரதீப் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது ஏப்ரல் 24 அன்று அவரது சகோதரி காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார்தான் இந்த வழக்கின் திசையையே மாற்றியது. எனது சகோதரர் சென்ற ஸ்கூட்டி பெரிய அளவு சேதமாகாமல் உள்ளது. ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி பலமான காயங்கள் ஏற்பட்டது? இது விபத்து போல தெரியவில்லை, திட்டமிட்ட கொலை முயற்சி என்று அவர் சந்தேகத்தை கிளப்பியிருந்தார். விபத்தில் சிக்கிய ஸ்கூட்டி சேதமடையாமல் பிரதீப் மட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது காவல்துறையினருக்கும் பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளது. போலீசார் பிரதீப்பின் குடும்பத்தினரின் நடமாட்டத்தை கண்காணிக்க தொடங்கினர். அப்போதுதான் பிரதீப்பின் பெயரில் அண்மையில் எடுக்கப்பட்ட 2 இன்சூரன்ஸ் பாலிசிகள் குறித்த தகவல் கிடைத்தது. பிரதீப்பின் மனைவி அன்னு கடந்த பிப்ரவரி ஏப்ரல் மாதங்களில் தலா 60 லட்சம் ரூபாய் என மொத்தம் 1.20 கோடி ரூபாய்க்கு பிரதீப் மீது 2 ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை எடுத்திருந்தார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த 2 பாலிசிகளிலும் அன்னுதான் நாமினியாக இருந்தார். பிரதீப் இறந்தால் அந்த பணம் முழுவதும் அன்னுவிற்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் அன்னு மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்ததால் அவரின் மொபைல் போன் அழைப்புகளை ஆய்வு செய்தனர். அதில் முகேஷ் என்ற நபருடன் அவர் மணிக்கணக்கில் பேசியிருப்பது தெரிய வந்தது. போலீசார் அன்னுவை அழைத்து தனி அறையில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் மறுத்த அன்னு போலீசார் ஆதாரங்களை காட்டியதும் உடைந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டு இருக்கிறார். 1.20 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பணம் மற்றும் பிரதீப்பின் பூர்வீக நிலத்தை அடைய தன்னுடைய காதலனான முகேஷ் மற்றும் கூலிப்படையினரை ஏவி அன்னு கணவனை கொல்ல முயன்றிருக்கிறார். உடனே போலீசார் அன்னுவின் காதலன் முகேஷையும் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அன்னுவின் காதலன் முகேஷ் பாதல் கிராமத்தைச் சேர்ந்தவர். 2025ஆம் ஆண்டு தாத்ரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிற்காக அன்னு சென்றபோது முகேஷுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது காதலாக மாறியது. காதலனோடு சேர்ந்து வாழ நினைத்த அன்னு கணவனை கொலை செய்துவிட்டு அவரின் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு தனது காதல் வாழ்க்கையை தொடர நினைத்திருக்கிறார். பிரதீப்பின் சொத்தோடு அவர் மீது இன்சூரன்ஸ் கட்டி கொலை செய்தால் இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கும் என்பதால் அன்னு கணவர் மீது 1.20 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறார். அடுத்ததாக இருவரும் கூலிப்படையை சேர்ந்தவர்களை பிரதீப்பை கொல்ல ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். கொலையை விபத்து போல செய்து முடிக்க 20 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று இரவு பிரதீப்பை சுற்றி வளைத்த கூலிப்படையினர் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கியதும் இறந்துவிட்டதாக நினைத்திருக்கிறார்கள். விபத்து நடந்ததைப் போல சித்தரிக்க பிரதீப் ஓட்டி வந்த ஸ்கூட்டி மீது வாகனத்தை மோதி இடித்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். பிரதீப் சாகாமல் உயிருக்கு போராடியபடி இருந்ததும் ஸ்கூட்டியை விட பிரதீப்பிற்கு அதிக காயங்களை ஏற்படுத்தியதும் நடந்தது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை முயற்சி என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அன்னு, அவருடைய காதலன் முகேஷ் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் என மொத்தம் 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், செல்போன்கள், சிம் கார்டுகள், 2 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தற்போது பிரதீப்புக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மனைவியே தனது கணவனை கொல்ல கூலிப்படையை ஏவிய இந்த சம்பவம் ஹரியானா மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. Welcome, the Rockstar, DXC!